மும்மொழி கொள்கைக்கான போராட்டத்துல நீங்க பங்கேற்கிறீங்க. ஆமா, அதாவது என்னுடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொள்கை என்பது மும்மொழி கொள்கை, மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை, ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை, உன்னத கொள்கை என்ற கோட்பாடு லட்சியத்தில் நான் பயணிக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் உலகத்தில் எந்த தேசிய இனங்களாக இருந்தாலும் அவரவர்கள் தத்தமது தாய்மொழிதான் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இருக்க வேண்டும். ஒவ்வொரு சிந்தனையாளனும் தன்னுடைய தாய்மொழி தமிழ் நான் சிந்திக்கிறேன். அதுபோன்றுதான் ஒவ்வொரு சிந்தனையாளனும் அவரவரும் தாய்மொழியில்தான் சிந்தனை மொழி இருக்கிறது, எழுத்து மொழி இருக்கிறது. அவனுடைய உள் உணர்வுகளில் எழுந்து வருகின்ற கருத்துக்களை, கருத்தாக்கங்களை, கவிதைகளை, கட்டுரைகளை, பேச்சுக்களை இதையெல்லாம் பேசுகின்ற உலகத்தின் தலைச்சிறந்தவர்கள் யாராக இருந்தாலும், மிகப்பெரிய விஞ்ஞானிகளாக இருந்தாலும், எல்லா துறைகளிலும் மிக தலைச்சிறந்தவர்கள் இன்றைக்கு உலகம் போற்றுகின்றவர்கள் அனைவருமே அவரவருடைய தத்தமது தாய்மொழியில் பயின்று தாய்மொழியை நேசித்தவர்கள் தான் இந்த இடத்திற்கு இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் நான் என் தாய் நாட்டில், என் தமிழர் நிலத்தில், என் தமிழ்நாட்டில் இங்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கூறுகிறேன். அதே நேரத்தில் என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த மண்ணில் வாழ்கின்ற மொழிவழி சிறுபான்மை சமூக பிள்ளைகளாக இருந்தாலும் அவரவர்கள் விரும்புகின்ற புரிதொரு எந்த மொழியை வேண்டுமானால் அவர்கள் கற்கலாம், கல்வி பெறலாம், அவர்கள் உயர்ந்த இடங்களை வரலாம். அதில் எந்த தவறுகளும் இல்லை.